என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் என்னிடம் பதில் கேட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். இப்போது அப்பா என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாய் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். இதோ குழந்தையே, என்னுடைய வார்த்தைகளை இறுதி வரை கேள். இறுதி வரை கேட்டதும் இதில் உனக்கு தேவையான பதில் கிடைக்கும். என்னுடைய வார்த்தைகளின் மூலமாக இன்று உனக்கு நான் பதில் தரப்போகின்றேன். வாழ்க்கையில் பல சோதனைகளை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். இதிலிருந்தெல்லாம் மீள என்ன வழி என்று கேட்டாய் அல்லவா? இதோ உன்னை போன்றே என் பக்தன் ஒருவன் வாழ்வில் வரும் சோதனைகளிலிருந்து மீள ஒரு வழி தேடி என்னிடம் வந்தான். அவனிடம் நான் ஒரு குதிரை பந்தயத்திற்கு செல், ஆனால் பணம் கட்டாமல் பந்தயம் மட்டும் பார்த்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தேன். நாளை அவன் திரும்பி வந்ததும் நான் அவனிடம் கூறியதாவது, பந்தய குதிரைக்கு நான் ஏன் வந்தேன் என்று தெரியாது, ஆனால் முதுகில் அடி விழும்போதெல்லாம் இன்னும் சற்று வேகமாக ஓடுகின்றது. அதிகமாக ஓடும் குதிரை அதிகமான வலிகளை தாங்கி வேகமாக ஓடிய குதிரை இலக்கை நோக்கி சேர்கின்றது. அடிப்பட்ட குதிரை தான் வெற்றியை அடைகின்றது. குதிரைக்கே இந்த புரிதல் இருந்தால் குறிக்கோள் கொண்ட மனிதனுக்கு இருக்க வேண்டாமா என்றேன். சோதனைகளில் தான் சாதனை என்பதை நான் அவனுக்கு விளக்கி புரிய வைத்து விட்டேன். நீயும் புரிந்து கொள் கண்மணி. உன்னுடைய முதுகில் அடி விழுந்தால் சோர்ந்து விழக்கூடாது. அப்போதுதான் இன்னும் வேகமாக ஓட வேண்டும். நீ சந்தோஷமான காலகட்டத்தில் இருப்பதை விட சோதனையான காலகட்டத்தில் தான் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும். இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அடி விழும் போதெல்லாம் வெற்றி கோப்பை தான் உன்னுடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். அதை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிரு. ஒரு நாள் நிச்சயம் அந்த வெற்றி உனக்கு வசமாகும். இன்று உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தரப்போகின்றேன். அத்தனைக்குமான தீர்வை உன்னிடம் சேர்க்கவும் போகின்றேன். வரும் வெள்ளி அன்று எனக்கு ஒரு விளக்கேற்று. விளக்கின் முன் அமர்ந்து கண்களை மூடி என்னோடு பேசு. உன்னுடைய மனதில் இருக்கும் கேள்விகளை என் முன்னால் வை. உன்னுடைய பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு மனதார என்னை நினை. நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு உன்னுடைய மனதிலேயே பதில் உதிக்கும். உனக்கான பதிலை நான் சொல்கின்றேன். பக்தியோடு செய். உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை பெறுவாய். உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கான முடிவை பெறுவாய். நம்பிக்கையோடு செய். நல்லதை நடத்தி தருகின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த இரவை இதை கேட்டு கடந்து வா. ஒரு மகிழ்ச்சியான தகவலை உன்னிடம் சேர்க்க போகின்றேன். ஒவ்வொரு நாளும் நீ என்னுடைய உதவி வேண்டுதான் நிற்கின்றாய். ஒவ்வொரு நாள் துவங்கியதும் இன்றாவது என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள், எனக்கு வேண்டியதை என்னிடம் சேர்த்து விடுங்கள், எனக்கு தர வேண்டியதை கொடுத்து விடுங்கள் என்றுதான் அந்த நாளையே துவக்குகின்றாய். என் செல்லமே, உனக்கான என்னுடைய உதவி தயாராகத்தான் இருக்கின்றது. அதை நீ பெற வேண்டுமென்றால் சிலவற்றை செய்தாக வேண்டும். ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்திலும் நான் மகிழ்ச்சியாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் பதியவை. தினமும் அன்பு நிறைந்த மற்றும் வெற்றி பெறுவதற்கான விதைகளை நடவு செய். இதன் பலன்கள் அனைத்தும் உன்னிடத்தில் ஏராளமாக வந்து சேரும். ஏனென்றால் இது இயற்கையின் விதியாகும். எதை செய்வதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே. முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்து பார். தோற்று போனாலும் தோல்வியை சந்தித்தாலும் மீண்டும் முயற்சி செய்வதை விட்டு விடாதே. வெற்றி அடைந்தால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொண்டு இன்னும் மிக பெரிய வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடர். நிராகரிப்புகளை கடந்து முயற்சி செய். அப்போது இந்த பிரபஞ்சம் உன்னை வரவேற்கும். அந்த தருணத்தில் நீ கேட்காமலேயே இறைவன் உனக்கு கூடுதலாகவே உதவிகளை செய்வார். இறை வழியில் நடந்து என் வார்த்தைகளை பின்பற்றி நடந்தால், எனக்கு பிடித்தபடியே நீ இருந்தால், உனக்கு பிடித்ததெல்லாம் நான் தருவேன். செல்லமே, ஒவ்வொரு முறை தோல்விகளை சந்திக்கும் போதெல்லாம் துவண்டு விடுகின்றாய். ஆனால் உனக்கு தெரியுமா, உனக்கு வெற்றி கிடைக்கும் போதுதான் புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு தோல்வியும் உன்னுடைய வெற்றிதான் என்று. என்னை
என்னை வெளியில் எங்கும் தேடாதே. உன்னுடனே உன்னுடைய மனதில் நான் வசித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ வாய் திறந்து கேட்காத கேள்விகளையும் உன்னுடைய மனமறிந்து நான் செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தையும் நான் முடித்து தருவேன். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே போகப் போகின்றேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி என்ற வாகை சூடத்தான் போகின்றது. இப்போதுமே கூட ஒரு நல்ல தகவலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். இன்று என்னுடைய வார்த்தைகளை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டாய் அல்லவா? நாளையே நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த தகவல் உன்னை வந்து சேரும். நாளை விடியலிலேயே அதற்கான அறிகுறியை காண்பாய். நல்ல வார்த்தைகளோடே நாளைய விடியலை தொடங்கு. நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியாக உறங்கு. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஏன் இவ்வளவு கவலைப்படுகின்றாய்? உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். எனதிந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நன்றியை மட்டும் கூறிவிட்டு அமைதியாக உறங்கு. நாளை நடக்கப் போவதை மட்டும் வேடிக்கை பார். உன்னுடைய மனம் இன்று எதற்காக தவித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை ஊடுருவி நான் பார்க்கின்றேன். உனக்காக சாப்பிட்டு உனக்காக வாழ்ந்து உன்னை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் போராடி போராடி ஒரு நிலைக்கு வந்துவிட்ட நீ இப்பொழுதெல்லாம் உனக்காக சாப்பிடுவதில்லை, உனக்காக வாழ்வதில்லை. உன்னை வளப்படுத்திக் கொள்ளவும் நீ நினைப்பதில்லை. மொத்தத்தில் சொல்ல வேண்டுமானால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை விட இந்த வாழ்க்கையை நீ கடந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் பொருள். என் பிள்ளைக்கு சரியான ஓய்வும் இல்லை, என் பிள்ளைக்கு சரியான ஆறுதலும் இல்லை, உன்னுடைய மனதிற்கு இளைப்பாறுதலும் இல்லை என்கின்ற கவலை என்னுடைய மனதையும் கசக்கி பிழிந்து கொண்டிருக்கின்றது. வெளியே திடமாக இருக்கின்ற உன்னுடைய உடம்புக்குள் இருக்கும் மென்மையான மனது கவலைகளால் நைந்து நைந்து கிழிந்து போய் இருக்கின்றது. தன்னந்தனியாக சிந்திய உன்னுடைய கண்ணீர் இப்போது வெளிப்படையாக வழிகின்றது. அடுத்தது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உன்னுடைய முகத்தில் அப்பட்டமாக தெரிகின்றது. என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டீர்கள். என்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டீர்கள். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் எதுவுமே செய்யவில்லையே. என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும் வழிகளையும் நீங்கள் இதுவரை எனக்கு காட்டவில்லையே அப்பா என்றுதானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இவ்வளவு வேண்டுதலை வைத்த பிறகும் என்னுடைய வினாக்களுக்கு ஒரு விடையளிக்கவில்லையே. அனைத்தையும் கேட்டுவிட்டு அமைதியாக இருக்கிறீர்களே என்று நீ கலங்குவதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் கண்மணியே, நீ என்னை அறியும் முன்னரே உன்னை நான் அறிந்திருக்கிறேன். நீ உன்னுடைய தாயின் கர்ப்பத்தை அடையும் முன்னரே உன்னை பற்றிய அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னுடைய பூர்வத்திற்கும் முந்தையவன் நான். எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அப்படித்தான் முடிவும் என்பது இல்லை. என்னால் படைக்கப்பட்ட நீ உன்னுடைய கர்ம வினைகளால் எடுக்கப்படும் ஒவ்வொரு பிறவியை பற்றியும் முழுமையாக நான் அறிவேன். இந்த